ஆக்சுவலி படம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சிஜிலாம் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மாதிரி நார்மலா இல்ல, எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. மியூசிக் ஆக்சுவலி ஜிவி பிரகாஷ் நிறைய நல்லா பண்ணுவாரு. ஸோ அதனால இந்த மூவில இன்னும் அதிகமா நல்லா பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அதோட நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம்ல, அதை விட சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி வந்து அந்த லைக் சீல வந்து ஒரு கப்பல் வச்சு பண்றா அப்படின்னோடனே பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் சொல்றாங்க தவிர, பட் அந்த ஹாலிவுட் அந்த ரேஞ்ச் இருக்கு. பட் வந்து அந்த ஸ்டோரி டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி லேக்லாம் சுத்தமா ஆகவே இல்லை. என்கேஜிங்கா இருந்தது, செம்மையா வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலி அவருக்கு ஆக்சுவலி இந்த வாட்டி இன்னும் மியூசிக்ல வந்து அதிகமா வந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மூவில இல்ல அது ஒன் ஆஃப் த பார்ட் அந்த மாதிரி தான் இருக்கே தவிர, மிச்சபடி அது ஒரு மாதிரி ஹாரர், ஹாரர் அது அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இல்ல ஆக்சுவலி வந்து எப்படின்னா, அவங்க பார்க்கும் போது அவங்க காஸ்டிங் வைஸோ இதுல எல்லாமே செம்மையா இருக்கு. அது பார்க்கும் போதே ஒரு மாதிரி டெரிஃபிக்கா இருக்கு. அவங்கள பார்க்கும் போது அந்த மாதிரி தான் நிறைய வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சில இருக்கு ஆக்சுவலி. சோ அது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பா தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். திவ்யா பாரதி அவங்க ஆக்டிங் செம்மையா இருந்தது. அவங்க கப்பலும் சூப்பரா இருந்தது. கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதுல ஆக்சுவலி அவங்க கம்யூனிகேட் அதிகமா பண்ணிக்கல பேச்சுலர் அளவுக்கு. பட் ஆனாலுமே அவங்க கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரா இருந்தது. கூஸ்பம்ஸ் மூமெண்ட் அப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்து லைக் ஒரு அவங்க சீய பார்த்து ஒன்னு சொல்லுவாங்க, லைக் பாப்பாங்க. அந்த டைம்ல அந்த சீயோட ஒரு ஃபுல் ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. அதுக்கு செம்மையா இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. படத்தை கொண்டு போன விதங்கள் இது போர்டு அடிக்கமா இருந்துச்சா? சத்தியமா இல்ல. தமிழ் சினிமா இந்த மாதிரி கதை எதுவும் வந்திருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் டைம்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மரியான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் லைக் இந்த சி ஹாரர் ஃபேண்டசின்றது ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல கான்செப்ட். ஓகே, படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி நிறைய இருக்கு. அது கொஞ்சம் உங்களுக்கு லாஜிக் மிஸ்டேக் அடிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல லாஜிக் வந்து சூப்பரா கொண்டு போயிருக்காங்க? லாஜிக்கலா தான் இருக்கு. நம்ம பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் பாக்கும்போது லாஜிக் பார்த்தா பாக்குறோம், இல்ல சோ அந்த மாதிரி இருக்கு. யா. ஓகே, ஆக்டர் பத்தி சொல்லுங்க. ஜிவி பிரகாஷ் எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஆனா வந்து ஜிவி சார் சொல்லவே வேண்டாம். ஹி ஹஸ் ஆல்வேஸ் ராக்ட் இட். கண்டிப்பா. மியூசிக் பத்தி சொல்லுவாங்க வேணும். அந்த கை அந்த விரல்ல வந்து அவர் மேஜிக் வச்சிருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் ராக்ஸ் தி மியூசிக் அண்ட் எவ்ரிதிங். பிஜிஎம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் ரொம்ப நேச்சுரலா இருக்கு, எதுவுமே ஃபேக்கா தெரியல. ஓவரால் இட் வாஸ் a very good movie. வெரி குட் மூவியா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாமா? Yes, but kids I'm not sure because கொஞ்சம் violence scenes இருக்கு. இது வந்து எப்படி ஒரு த்ரில்லர் படமா இருக்குமா இல்ல வேற மாதிரி எப்படி படம்? No, இது த்ரில்லர்ன்ற இதுல ஜானர்ல வராது. இட்ஸ் லைக் சி ஃபேண்டசின்னு சொல்றதுனால வந்து இட் இஸ் connected to that movie. ஓவரால் எல்லாரும் சூப்பரா பார்க்கலாம். Thank you. Actually சீல கோஸ்ட்ன்றது ஒரு டிஃபரண்ட் கான்செப்ட் தான். பட் சூப்பரா தமிழ் சினிமால கதை வந்திருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைமா? I think this first time. நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. CGI இல்ல மியூசிக்ல எப்படி இருக்கு? எல்லாம் பயங்கர வைபா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. BGM ஒருத்தா இருக்கா எப்படி இருக்கு? எல்லாமே வர்த். அந்த எல்லா ஒரு ஜிவி பிரகாஷ் ஹீரோயின் சொல்றீங்க. obviously நான் திவ்யா பாரதி ஃபேன், ஜிவி பிரகாஷ் ஃபேன் தான். சோ நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்தேன். ஓகே. இந்த கதைக்களம் எல்லாருக்கும் சூட் ஆகுமா? சரி, இந்த கதைக்களம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கா? obviously ஓகே. ஃபேமிலி எல்லாமே நல்லா வந்து பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். படத்துல எங்கெங்க பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு? நீங்க எங்க பயந்தீங்க சொல்லுங்க. திவ்யா பாரதி அந்த டிராகன் பாப்பாங்க, அந்த சீன்ல பயந்தோம். சீரியஸ்லி பயந்தோம். ஜிவி எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு மேடம்? சூப்பர். அவங்க கேட்க வேணும் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அமேசிங் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் சார். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி. ஜிவி சாருக்கோ கமல் சாருக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சார். விஷுவல் ட்ரீட் பயங்கரமாக இருக்கும். நம்ம மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து சீக்குள்ளே போய் இவ்வளோ படம் வந்து ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே மிட்ஸியில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சார். விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். நம்மளுடைய இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் வந்து பொருள் செலவோட தேவையான அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க சார். பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் கன்ஃபார்மாக. ரொம்ப மொக்கையெல்லாம் இருக்காது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க.